வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3350 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்க க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 3320 சப்போர்ட் ஆச்சு. மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ஓரளவு ஏற்றத்தை கொடுத்து 3370 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் அதால் மேலே போக முடியல. மறுபடியும் கரெக்ஷன் காரணமாக மார்க்கெட் ட்ராப் ஆகி 3326 பக்கமாக வந்து திருப்பியும் மேலே போக முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காம புதிய லோ கிரியேட் பண்ணி 3330 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் ஓரளவு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனால் மொத்தமாக நேற்று ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்குறப்ப மார்க்கெட் கரெக்ஷன் காரணமாக மார்க்கெட் ஓரளவு கீழே தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எதனால் இது நடந்திருக்கு அப்படின்னா, முன்னாடி நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் 3360 பக்கமாக நீங்கள் ஓரளவு செல்லிங் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதும் முன்னாடி பழைய வீடியோ ப்ரெசன்டேஷனில் போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 3100 பக்கமாக இருந்து மார்க்கெட் தொடர்ந்து ஏற்றத்தையே கொடுத்துட்ருக்கு. கரெக்ஷன் எதுவுமே இன்னும் நடக்கலை. அது ஒரு காரணமாக இருக்கலாம் நேற்று மார்க்கெட்டில் கரெக்ஷன் கொடுத்தது. ஆனால் இன்னும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3360லேருந்து 50க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றம் எதுவும் இல்லை. 3320 வரைக்கும் பை பண்ணலாம். 3296 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 3396. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்.